தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்து கொண்டிருப்பது ஷேர் மார்க்கெட் அகாடமி. இந்த வீடியோல பொதுவா நீங்க அல்கோ ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணணும், நான் இனிமேல் தான் அல்கோ ட்ரேடிங் பண்ண போறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா, என்ன புரோக்கர் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த புரோக்கர்ல நீங்க ஏபிஐக்கு அப்ளை பண்ணி புரோக்கர் கிட்ட இருந்து ஏபிஐக்கு வாங்கணும். வாங்கின ஏபிஐக்கு நீங்க என்ன அல்கோ பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்றீங்களோ அந்த அல்கோ பிளாட்ஃபார்ம்ல பேஸ்ட் பண்ணி உங்களோட புரோக்கரையும் அல்கோ பிளாட்ஃபார்மையும் கனெக்ட் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணாதான் நீங்க அந்த அல்கோ பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ண ஸ்ட்ராட்டஜியை உங்களோட புரோக்கர் அக்கௌண்ட்ல ஆட்டோமேட்டிக்கா எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ யாரெல்லாம் அல்கோ ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஃபர்ஸ்ட் நீங்க உங்க புரோக்கர் அப்ரோச் பண்ணி ஏபிஐக்கு அப்ளை பண்ணி வாங்குங்க. இந்த வீடியோல ஏஞ்சல் ஒன்ல நம்ம எப்படி ஏபிஐக்கு அப்ளை பண்ணி வாங்குறது அப்படிங்கறத பத்தி கம்ப்ளீட்டா பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்ககிட்ட ஏஞ்சல் ஒன்ல டிமேட் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஏஞ்சல் ஒன்ல டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி வீட்டில இருந்தே ஆன்லைன்ல மொபைல் மூலமா ஃப்ரீயா நீங்க அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். மற்றும் ஷேர் மார்க்கெட் அகாடமியோட லைஃப் டைம் சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து ஏஞ்சல் ஒன் வந்து டெஸ்க்டாப்ல லாகின் பண்ணிக்கங்க. லாகின் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மேல ஹோம் பேஜ் இருக்கும். ஹோம் பேஜை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மார்ட் ஏபிஐ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். smartapi.angelbroking.com நீங்கள் டைரெக்டாகவும் நீங்கள் smartapi.angelbroking.comக்கு வரலாம். இல்லை அப்படின்னா உங்களோட புரோக்கிங் அக்கௌண்ட் ட்ரேட் அக்கௌண்ட் இருக்குல்ல அதை லாகின் பண்ணி அது மூலியமாக வரலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் இங்கே லாகின் உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா சைன் அப் ஃபார் ஸ்மார்ட் ஏபிஐ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து உங்களுக்குன்னு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து இங்கே நீங்கள் க்ரியேட் பண்ணணும். இங்கே நேம் அப்படிங்கிறதுல ஏஞ்சல் ஒன்ல நீங்கள் யார் பேரில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தீங்களோ அவங்களோட நேம் வந்து கொடுங்க. பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த அக்கௌண்ட்டுக்கு அதாவது இந்த ஸ்மார்ட் ஏபி அப்படிங்கிறதுக்கு ஒரு பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுங்க. ஏஞ்சல் ஒன்ல நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பர் கொடுங்க. ஏஞ்சல் ஒன் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது என்ன இமெயில் கொடுத்தீங்களோ அந்த இமெயில் கொடுங்க. இங்கே ஏஞ்சல் ஒன் கிளைண்ட் ஐடி அப்படின்னு இருக்கும். நீங்கள் உங்களோட யூசர் ஐடி இருக்கு இல்லையா, ஸோ அதை கொடுத்துட்டு கீழே அக்ரி கண்டினியூ கொடுத்து சைன் அப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் வந்து இங்கே ஸ்மார்ட் ஏபிஐயில் வந்து க்ரியேட் ஆயிரும். ஓகேங்களா? என்கிட்ட ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அந்த அக்கௌண்ட் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணிவிட்டேன். அதனால் நான் லாகின் கிளிக் பண்ணிக்கிறேன். லாகின் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே உங்களோட இமெயில் கேட்கும். ஸோ இப்போ நான் என்னோட இமெயில் அட்ரஸ் நான் இங்கே கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு நம்ம சைன் அப் பண்ணும்போது ஒரு பாஸ்வேர்டு ஒன்று ஜென்ரேட் பண்ணியிருப்போம் இல்லையா, ஸோ அந்த பாஸ்வேர்டை நம்ம இங்கே டைப் பண்ணணும். டைப் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட் உள்ளே வந்து லாகின் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி லாகின் ஆயிரும். ஃபஸ்ட் டைம் நீங்கள் லாகின் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே எல்லாமே எம்டியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நான் ஆல்ரெடி நான் இங்கே ஏபிஐ எல்லாம் ஜென்ரேட் பண்ணதுனால இந்த மாதிரி ஷோ ஆகுது. ஆனால் ஃபஸ்ட் டைம் நீங்கள் லாகின் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஏபிஐ அண்ட் ஆப்ஸ் அப்படிங்கிறதுல எம்டியாக இருக்கும். வெறுமனே பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட் அண்ட் ஆப் அப்படிங்கிற மாதிரி தான் ஷோ ஆகும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம ஏபிஐ வந்து ஜென்ரேட் பண்ணணும். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். இந்த இடத்துல பாருங்கள் கிரியேட் அண்ட் ஆப்ன்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஷோ ஆகும். ஏஞ்சல் ஒன்ல பார்த்தீங்க அப்படின்னா ஏபிஐ வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ. நீங்கள் வந்து ஏபிஐக்குன்னு எந்த விதமான அடிஷ்னல் அமௌண்ட் வந்து பேமெண்ட் பண்ண தேவையில்லை. ஏஞ்சல் ஒன் வந்து ஃப்ரீயாகவே ஏபிஐக்கு வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஏபிஐ டைப் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேடிங் ஏபிஐ டிஃபால்ட்டாக வந்து செலக்ட் ஆகிருக்கும். ஆப் நேம் அப்படிங்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த அல்கோ பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அல்கோ பிளாட்ஃபார்மோட நேம் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நான் வந்து அல்கோ டெஸ்ட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் அல்கோ டெஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்றேன். இங்கே பார்த்தீங்கன்னா ரீடைரக்ட் யூஆர்எல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. போஸ்ட்பேக் யூஆர்எல் அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்கும். இதை நம்ம ஃபில் பண்ணணும். இதை நம்ம இந்த யூஆர்எல் நம்ம எங்கேருந்து எடுக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த அல்கோ பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அந்த அல்கோ பிளாட்ஃபார்மில் இந்த யூஆர்எல் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது எப்படி எடுக்கிறதுங்கிறத பார்க்கலாம். நான் வந்து அல்கோ டெஸ்ட் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ என்னோடய பர்சனல் வந்து அல்கோ ட்ரேடிங்க்கு. இன்கேஸ் உங்களுக்கு அல்கோ ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னா அல்கோ டெஸ்ட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகேங்களா? நான் இன்னும் அல்கோ டெஸ்ட் லாகின் பண்ணதுக்கப்புறம் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ப்ரோக்கர் செட்டப் இருக்கும். ஸோ நான் அது எக்ஸாம்பிளுக்கு அல்கோ டெஸ்ட் கொடுக்குறேன். எந்த அல்கோ பிளாட்ஃபார்மாக இருந்தாலும் இந்த மாதிரி ப்ரோக்கர் செட்டப்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே நம்ம ஏஞ்சல் ஒன் வந்து செலக்ட் பண்ணணும். இங்கே பாருங்கள் ஏஞ்சல் ஒன் இருக்குது, அதுக்கு நேராக செட்டப்னு இருக்கும்.
அதை கிளிக் பண்ணிவிட்டு கனெக்ஷன் நேம் அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன்னா ஏஞ்சல் 1 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஏன்னா இந்த அல்கோ டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சேம் ப்ரோக்கர்லேருந்து 2 API கீ அதாவது வந்து வாங்கலாம். தட் மீன்ஸ் வந்து நம்ம 2 ஏஞ்சல் 1 அக்கௌண்ட் வந்து இது யூஸ் பண்ணலாம். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நான் 1 அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு இங்கே கீழே பாருங்கள், இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரீடைரக்ட் URLனு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதை இங்கே நான் காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு ஸ்மார்ட் APIக்குள்ளே வந்துடுறேன். வந்துட்டு ரீடைரக்ட் URLங்கிற இடத்துல இதை நான் பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு போஸ்ட் பேக் URL பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஆப்ஷனில் தான் இருக்கும். ஸோ அதை நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை. இந்த இடத்துல ஏஞ்சல் 1ஓட கிளைண்ட் ஐடி நம்ம கொடுக்கலாம். ஸோ நான் என்னோட யூசர் ஐடி இருக்கு இல்லையா? ஸோ நான் அதை பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நான் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு கிரியேட் ஆப் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா சக்ஸஸ் அப்படின்னு இங்கே ஷோ ஆகும். ஓகே அப்படின்னு கொடுத்துருங்க. ஓகேங்களா? கொடுத்துட்டு இங்கே ஹோம் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் க்ரியேட் பண்ணது இங்கே ஷோ ஆகும். இங்கே நான் அல்கோ டெஸ்ட் ட்ரேடிங்னு இருக்கு இல்லையா? இங்கே ஷோ ஆகும். இந்த இடத்துல பாருங்கள் API கீன்னு இருக்கு இல்லையா? இதை இங்கே காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் என்ன அல்கோ பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறீங்களோ அங்கே போங்க. அங்கே போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா API கீ அப்படின்னு கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் API கீ அப்படின்னு இங்கே கேட்டிருப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே காப்பி பண்ணதை இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு ஆட் ஏஞ்சல் 1 அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஏஞ்சல் 1 வந்து broker successfully created அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஏஞ்சல் 1ல் API கீ அப்ளை பண்ணி வாங்கி அதை நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற அல்கோ பிளாட்ஃபார்மோட நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ இப்போ லாக்ட் அவுட்டில் இருக்குது. நம்ம லாகின் பண்ணணும் அப்படின்னா யூஸ்வலாக நம்ம வந்து எப்படி நம்ம டிமேட் அக்கௌண்ட் வந்து லாகின் பண்ணுவோமோ சேம் அதே போல் தான். நீங்கள் மொபைல் நம்பர் ஸ்மார்ட் API நம்ம யூஸ் பண்ணுவோம், மொபைல் நம்பர் கொடுத்தோம் இல்லையா? அந்த மொபைல் நம்பர் கொடுக்கலாம். இல்லை TOTP ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா TOTP வச்சு லாகின் பண்ணலாம். இல்லை கிளைண்ட் ஐடி வச்சு லாகின் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ என்னோட மொபைல் நம்பர் வச்சு நான் லாகின் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ கொடுத்துட்டு சென்ட் OTP கொடுத்தீங்க அப்படின்னா OTP வந்து சென்ட் ஆகிருக்கும். ஸோ அதை நான் இங்கே டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிட்டு ப்ரொசீட் அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா ஸோ பின் நம்பர் கேட்குது. ஸோ என்னோடய பின் நம்பர் நம்ம ஏஞ்சல் 1 அக்கௌண்ட்டுக்கு பின் செட் பண்ணியிருப்போம் இல்லையா? அந்த பின்னை என்ட்ரு பண்ணோம் அப்படின்னா கன்ஃபார்ம் broker ஏஞ்சல் 1 அக்கௌண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி கனெக்டட் ஃபார் த டே அப்படின்னு இருக்கும். இங்கே பாருங்கள் லாகின் ஆச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா அல்கோ டெஸ்ட்டில் நம்ம என்ன ஸ்ட்ராட்டஜி நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த ஸ்ட்ராட்டஜியை ஆக்டிவேட் பண்ணி விட்டோம் அப்படின்னா ஏஞ்சல் 1ல் ஆட்டோமேட்டிக்காக ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ நான் இந்த வீடியோவில் எக்ஸாம்பிளுக்கு நான் அல்கோ டெஸ்ட் வந்து நான் எடுத்துக்கிறேன். இந்தியாவில் நீங்கள் எந்த அல்கோ பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணாலுமே புரோக்கர் செட்டப் அதாவது புரோக்கரை கனெக்ட் பண்ணுற விதம் பார்த்தீங்க அப்படின்னா சேமாக தான் இருக்கும். ஆனால் புரோக்கர் டு புரோக்கர் கனெக்ட் பண்ணுற மெத்தட் வந்து வேரி ஆகும். ஆனால் ஏஞ்சல் 1ல் கனெக்ட் பண்ணுற மெத்தடு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா அல்கோ பிளாட்ஃபார்ம்லையும் சேமாக தான் இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏஞ்சல் 1ல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக நிறைய இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஷேர் மார்க்கெட் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing.